நியூஸ் கஃபே டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். கடந்த சில மாதங்களாகவே நியூஸ் பார்த்தாலே ஒரு விஷயம் மட்டும் தொடர்ந்து பேசப்பட்டுக்கிட்டே இருக்கு. அமெரிக்க ஈரான் போர் பதற்றம். ஒரு பக்கம் ஏவுகணை தாக்குதல்கள், இன்னொரு பக்கம் அமெரிக்காவோட எச்சரிக்கைகள். இதுக்கிடையில பெட்ரோல் விலை ஏறுமா, உலக பொருளாதாரம் என்ன ஆகும், இந்தியாவுக்கு என்ன பாதிப்பு, இப்படின்னு நிறைய கேள்விகள் எழுந்திருக்கு. ஆனா ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், இது இன்னைக்கு நேத்து ஆரம்பிச்ச பிரச்சனை இல்லை. கிட்டத்தட்ட 45 வருஷங்களா நீள்ற ஒரு மோதல். 1979 ஈரான்ல நடந்த இஸ்லாமிய புரட்சிக்கு பிறகு அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான உறவு மோசமாக ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் பொருளாதார தடைகள், அணு ஆயுத திட்டம், இராணுவ நடவடிக்கைகள், மத்திய கிழக்குல ஆதிக்க போட்டி, இப்படின்னு ரெண்டு நாடுகளுக்கும் பல முறை நேரடியாகவும் மறைமுகமாகவும் மோதிக்கிட்டே வந்திருக்காங்க. ஆனா மறுபடியும் இப்போ ஏன் உலகமே இந்த விஷயத்தை பத்தி பேச ஆரம்பிச்சிருக்கு? அதுதான் முக்கியமான கேள்வி. அதுக்கு பதில் தெரிஞ்சுக்கணும்னா முதல்ல ஹார்மோஸ் நீரிணை, அதாவது ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ் பத்தி புரிஞ்சுக்கணும். ஏன்னா இப்ப நடக்கிற எல்லா சம்பவங்களுக்கும் இந்த இடம்தான் முக்கிய காரணம். உலகம் முழுக்க கடல் வழியா ஏற்றுமதி செய்யப்படும் கச்சா எண்ணெயில கிட்டத்தட்ட 20% இந்த குறுகிய கடல் பாதை வழியா தான் செல்லுது. சவுதி அரேபியா, குவைத், ஈராக், கத்தார் போன்ற நாடுகள்ல இருந்து உலகம் முழுக்க போகும் எண்ணெய் டேங்கர்கள் பெரும்பாலும் இந்த வழியை தான் பயன்படுத்துது. அதனால ஹோர்முஸ் நீரிணையில சின்ன பிரச்சனை நடந்தாலும் அதனுடைய தாக்கம் நேரடியா கச்சா எண்ணெய் விலையிலும் உலக பொருளாதாரத்திலும் பங்கு சந்தையிலும் எதிரொலிக்கும். கடந்த ஜூன் மாதம் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையே ஒரு தற்காலிக போர் நிறுத்த புரிந்துணர்வு ஏற்பட்டுச்சு. அதாவது ரெண்டு நாடுகளுமே நேரடி மோதலை கொஞ்ச நாள் நிறுத்தி வைக்கலாம், பதற்றத்தை குறைக்கலாம் அப்படின்ற நோக்கத்துல இந்த புரிந்துணர்வு எட்டப்பட்டதா தகவல்கள் வெளிவந்துச்சு. இதுல ஹார்முஸ் நீரிணை வழியாக செல்லும் வணிக கப்பல்களுக்கு பாதுகாப்பு வழங்கணும், அந்த வழித்தடத்துல எந்த பிரச்சனையும் ஏற்படக்கூடாது என்பதும் முக்கிய அம்சமா இந்த கோரிக்கைகள்ல இருந்துச்சு. இந்த செய்தி வெளியானதும் இனி மத்திய கிழக்குல பதற்றம் குறையும் போல அப்படின்னு உலக நாடுகள் நிம்மதி பெருமூச்சு விட்டுச்சு. ஆனா அந்த நிம்மதி ரொம்ப நாள் நீடிக்கல. ஒரு மாதம் கூட ஆகல, மீண்டும் பிரச்சனை ஆரம்பிச்சிடுச்சு. அதுவும் மீண்டும் ஹார்மோஸ் நீரிணையில தான் போர் நிறுத்த புரிந்துணர்வு இருந்தாலும் கப்பல்கள் எந்த வழித்தடத்துல செல்லணும் என்பதுல அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டுச்சு. அமெரிக்கா சர்வதேச கடல் வழித்தடத்தை பயன்படுத்தலாம் அப்படின்றது. ஆனா ஈரான் எங்களுடைய கடலோர பகுதியை ஒட்டிய வழியில தான் கப்பல்கள் செல்லணும், ஓமன் கடற்கரையை ஒட்டிய பாதையில சென்றா தாக்குதல் நடத்தப்படும் அப்படின்னு தொடர்ந்து எச்சரிக்கை விடுத்துச்சு. ஆனா சமீபத்துல மார்ஷல் தீவுகள், சவுதி அரேபியா, லைபீரியா இந்த 3 நாடுகளை சேர்ந்த எண்ணெய் கப்பல்கள் ஓமன் கடற்கரையை ஒட்டிய பாதையில பயணம் செய்ததா கூறப்படுது. அதுக்கப்புறம் தான் அந்த கப்பல்கள் ஈரான் மீது தாக்குதல் நடத்தியதா சொல்லப்படுது. இந்த தாக்குதலுக்கு பின்னால ஈரான் தான் இருக்கு அப்படின்னு அமெரிக்கா நேரடியா குற்றம் சாட்டுச்சு. அதோடு ஈரான் போர் நிறுத்த புரிந்துணர்வை மீறிடுச்சு அப்படின்னும் அமெரிக்கா தெரிவிச்சது. இதுதான் மீண்டும் அமெரிக்க ஈரான் மோதல் தீவிரமாவதற்கு முக்கிய காரணமா பார்க்கப்படுது. இதற்கு பிறகுதான் அமைதி பேச்சுவார்த்தை பின்னுக்கு போக ஆரம்பிச்சது. இராணுவ நடவடிக்கைகள் மீண்டுமே வேகம் எடுத்துச்சு. அடுத்ததான் அமெரிக்கா என்ன நடவடிக்கை எடுத்தது, ஈரான் இதுக்கு எப்படி பதிலடி கொடுத்துச்சு, ட்ரம்ப் ஏன் போர் நிறுத்த புரிந்துணர்வு முடிந்து விட்டது அப்படின்னு அறிவிச்சாரு, அந்த அறிவிப்பு உலக பங்கு சந்தையை எப்படி பாதிச்சுது, இதனால இந்தியாவுக்கு என்ன தாக்கம் ஏற்பட்டுச்சு, இதெல்லாத்தையும் இப்ப விரிவா பார்க்கலாம். அந்த கப்பல் தாக்குதலுக்கு பிறகு நிலைமை ரொம்பவே வேகமா மாற ஆரம்பிச்சுது. ஈரான் போர் நிறுத்த புரிந்துணர்வை மீறிவிட்டதா குற்றம் சாட்டிய அமெரிக்கா நேரடியா இராணுவ நடவடிக்கைகளை இறங்குச்சு. ஈரானோட முக்கிய இராணுவ இலக்குகள் மீது அமெரிக்கா வான்வழி தாக்குதல்களை நடத்துச்சு. இதற்கு இது சாதாரண தாக்குதல் இல்ல, எங்களுடைய அணுமின் நிலையங்களுக்கு அருகிலுள்ள பகுதிகளையும் குறிவைத்து தாக்கியிருக்காங்க அப்படின்னு ஈரான் குற்றம் சாட்டுச்சு. அது மட்டும் இல்ல, இந்தியாவுக்கு மிகவும் முக்கியமான சாபஹார் துறைமுகத்துல இருந்த கடல்சார் போக்குவரத்து கட்டுப்பாட்டு கோபுரமும் தாக்குதல்ல சேதமடைந்ததா ஈரான் தெரிவிச்சது. இந்த தாக்குதல்ல பலர் உயிரிழந்ததாகவும் ஏராளமானோர் காயமடைந்ததாகவும் தகவல்கள் வெளியாகுச்சு. இதற்கு பதிலடியா ஈரானும் அமைதியா இருக்கல. குவைத், பஹ்ரைன், கத்தார், ஜோர்டான் உள்ளிட்ட பகுதிகளில் அமெரிக்க இராணுவம் மற்றும் அதன் கூட்டணி நாடுகளோட நலன்களை குறிவச்சு ஏவுகணை தாக்குதல் நடத்தப்பட்டதா தகவல்கள் வெளியாகுச்சு. இதனால இந்த மோதல் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் மட்டும் நடக்கிற பிரச்சனையா இல்லாம முழு மத்திய கிழக்கையும் பாதிக்கக்கூடிய அளவுக்கு வளர ஆரம்பிச்சது.
இந்த சூழ்நிலையில தான் துருக்கியோட அங்காராவில் நடந்த நாட்டோ மாநாட்டில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ரொம்ப கடுமையான கருத்தை வெளியிட்டாரு. என்னை பொறுத்த வரைக்கும் ஈரானுடனான போர் நிறுத்த புரிந்துணர்வு முடிந்து விட்டது. ஈரான் தலைவர்கள் தனிப்பட்ட முறையில ஒரு மாதிரி பேசுனாங்க, பொது வெளியில வேற மாதிரி பேசுனாங்க. இனிமேல் அவர்களை நம்ப முடியாது அப்படின்னு வெளிப்படையா தெரிவிச்சாரு. ட்ரம்பினுடைய இந்த ஒரே அறிவிப்பு உலக சந்தைகளையே அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. கச்சா எண்ணெய் விலை உடனடியா உயர ஆரம்பிச்சது. இந்திய பங்கு சந்தையிலையும் சரிவு ஏற்பட்டுச்சு. ஐரோப்பிய சந்தைகளும் சரிவை சந்திச்சது. அதாவது போர் இன்னும் முழுமையா பரவுவதற்கு முன்னாடியே அதனுடைய பொருளாதார தாக்கம் உலகம் முழுக்க தெரிய ஆரம்பிச்சிடுச்சு. ஆனா இங்க இன்னொரு முக்கியமான விஷயமும் இருக்கு. ஈரான் இப்போ ஒரு விஷயத்த ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அது என்னன்னா, அமெரிக்காவை எதிர்க்க அணு ஆயுதம் மட்டும் போதாது, ஹார்முஸ் நீரிணை தான் தன்னோட மிகப்பெரிய பலம். ஏன் அப்படின்னா, உலகத்தோட 1/5 கச்சா எண்ணெயும் பெரிய அளவிலான இயற்கை எரிவாயுவையும் இந்த குறுகிய கடல் பாதை வழியாக தான் செல்லுது. ஒருவேளை இந்த பாதை மூடப்பட்டா உலகம் முழுக்க எண்ணெய் விநியோகம் பாதிக்கப்படும். அதோட பெட்ரோல், டீசல், எரிவாயு என எல்லாத்தோட விலையுமே உயர வாய்ப்பு இருக்கு. அதனால தான் ஈரான் அமெரிக்க தாக்குதலை இன்னும் தீவிரப்படுத்தினா ஹார்முஸ் நீரிணைய மூடிவிடுவோம் அப்படின்னு எச்சரித்திருக்கு. இந்த எச்சரிக்கை அமெரிக்காவுக்கு மட்டும் கிடையாது, உலகம் முழுக்க ஒரு பெரிய வார்னிங்கா பார்க்கப்படுது. இதற்கிடையில அமெரிக்காவோட மத்திய இராணுவ கட்டுப்பாட்டு அமைப்பான சென்காம் ஹார்முஸ் வழியாக செல்லும் வணிக கப்பல்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கத்தான் ஈரானோட இராணுவ இலக்குகளை தாக்குறோம் அப்படின்னு விளக்கம் அளிச்சிருக்கு. ஆனா ஈரான் அமெரிக்கா தான் போர் நிறுத்த புரிந்துணர்வை மீறிச்சு, எங்கள் மீது போர் குற்றம் செய்து அப்படின்னு குற்றம் சாட்டி வருது. அதாவது யார் முதல்ல ஒப்பந்தத்தை மீறினாங்க அப்படின்றதுல இருதரப்பு வெவ்வேறு விளக்கங்களை மாறி மாறி கொடுத்துக்கிட்டே இருக்கு. இந்த சூழ்நிலையில இஸ்ரேலும் தனது நிலைப்பாட்டை வெளிப்படையா அறிவிச்சிருக்கு. ஈரான் அணு ஆயுதங்களை உருவாக்க அனுமதிக்க மாட்டோம், ஒப்பந்தம் இருந்தாலும் இல்லாட்டியும் தேவைப்பட்டா மீண்டும் தாக்குதல் நடத்த தயார் அப்படின்னு இஸ்ரேல் எச்சரித்திருக்கு. இதனால இந்த மோதல் அமெரிக்கா ஈரான் என்ற எல்லையை தாண்டி மத்திய கிழக்கு முழுவதும் பரவக்கூடிய அபாயம் இருப்பதா உலக நாடுகள் கவலை தெரிவிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனா இந்த அளவுக்கு பதற்றம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் ஓமன் போன்ற நாடுகள் இரு தரப்பையும் மீண்டும் பேச்சுவார்த்தைக்கு அழைத்து வர முயற்சி செய்து கொண்டிருக்கு. அதாவது ஒரு பக்கம் போர் நடந்துகிட்டே இருக்கு, இன்னொரு பக்கம் அமைதி பேச்சுவார்த்தையும் தொடர்ந்து நடக்குது. அதனால அடுத்த சில நாட்கள்ல இந்த மோதல்ல என்ன நடக்க போகுது அப்படின்றதுதான் உலகம் முழுக்க உன்னிப்பா கவனிச்சுக்கிட்டு இருக்கு. ஆனா இந்த மோதலால அதிகம் பாதிக்கப்படக்கூடிய நாடுகள்ல இந்தியாவும் ஒண்ணு. எப்படி? இந்தியாவுக்கு என்ன பாதிப்பு? பெட்ரோல் விலை, பங்குச்சந்தை, சாபஹார் துறைமுகம், இந்திய பொருளாதாரம் என எல்லாத்தையும் இந்த மோதல் எப்படி பாதிக்க போகுது அப்படின்றத சொல்றேன். இந்த போர் நமக்கு ரொம்ப தூரத்துல நடந்தாலும் அதனுடைய தாக்கம் இந்தியாவையும் நேரடியா பாதிக்குது. ஏன்னா இந்தியா தனது தேவைக்கான பெரும்பாலான கச்சா எண்ணெயை மத்திய கிழக்கு நாடுகள்ல இருந்து தான் இறக்குமதி செய்யுது. ஹார்முஸ் நீரிணையில பிரச்சனை நீடிச்சா என்ன விலை உயரலாம். அதனால பெட்ரோல், டீசல் விலை மட்டும் கிடையாது, போக்குவரத்து செலவு அதிகரிச்சு அன்றாட பொருட்களோட விலையும் உயரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. அதே போல பங்கு சந்தையிலையும் ஏற்ற இறக்கங்கள் இன்னுமே அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு. இந்தியாவுக்கு முக்கியமான சாபஹார் துறைமுக திட்டமும் இந்த பதற்றத்தால பாதிக்கப்படலாம். இப்போ ஒரு பக்கம் அமெரிக்காவும் ஈரானும் தொடர்ந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் குற்றம் சாட்டிக்கிட்டே இருக்காங்க. இன்னொரு பக்கம் ஓமன் போன்ற நாடுகள் மீண்டும் பேச்சுவார்த்தையை தொடங்க முயற்சி செய்துகிட்டு இருக்கு. அதனால அடுத்த சில நாட்கள்ல என்ன நடக்க போகுது அப்படின்றதுதான் உலக நாடுகளோட கவனமாவே இருக்கு. இந்த மோதலோட முடிவு வெறும் அமெரிக்கா ஈரான் உறவை மட்டும் தீர்மானிக்க போவது கிடையாது. உலக பொருளாதாரம், எண்ணெயோட விலை, இந்தியாவோட பொருளாதாரம், பங்குச்சந்தை அப்படின்னு பல விஷயங்களும் பாதிக்கக்கூடியதாக இருக்கும். இந்த விவகாரம் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த மோதல் விரைவில் முடிவுக்கு வருமா இல்ல இன்னும் தீவிரமாகுமா? உங்க கருத்தை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நியூஸ் கஃபே டாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் நிறைய அப்டேட்ஸ்களோட அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். நன்றி.